கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் பல நல்ல முன்னேற்றங்களை உங்களுக்கு தரும். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. நல்ல பல முன்னேற்றங்களும் இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்ல பணப்புழக்கம் இருக்கும். கணிசமான முன்னேற்றம், கணிசமான தொகை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். நீங்கள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒப்பந்தம் செய்யவும், அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுற அளவுக்கு கூட இந்த மாதம் உங்களுக்கு பலன் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா வாகன பழுதடையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு, அதுக்கு செலவு செய்யறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். அது ஒரு விரயத்தில் தான் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் தோய்வு தான் இருக்கும். தொழில் உங்களுக்கு இந்த மாதத்தில் அவ்வளோவா உங்களுக்கு இது வராது. ஆனால் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு மேலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ஒற்றுமை உண்டு. அரசாங்கம் சார்ந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. இந்த மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தலைவலி சற்று அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு வீட்டில் குடியிருக்கும் அக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க கூடயும் ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி அதனால் வாக்குவாதத்தை தவிர்த்து விட்டு செல்வது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது அர்த்தாஷ்டம சனி நடப்பதனால வாக்கில் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத வார்த்தைகள் பேசி வம்பல மாட்டிக்குவீங்க. அதனால் பேசும்போது சற்று கவனமாக பேசணும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர் பணவரவு உண்டு, அதிர்ஷ்டமும் உண்டு. கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் உபாதைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தோள்பட்டை வலி, நரம்பு சம்பந்த வலி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வீண் பழி, தேவையில்லாத பழி, மற்றவர்களுக்காக இவங்க பழி ஏற்றுக்கிறது, இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணவரவு, தொழிலில் மேன்மை போன்றவை பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு உண்டாகும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா படிப்பில் கவனக்குறைவாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பிரைட்டாலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் டல் ஸ்டூடெண்ட்டாக தான் இந்த மாதம்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனஸ்தானம், அதாவது பிற்பகுதியில் தனஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துக்கு சுப பார்வை இருப்பதால் பிற்பகுதியில் உங்கள் தொழிலில் லாபம் கிடைக்கும். மேலும் பிரச்சனைகள் குறையவும் வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்த சகோதரர்களால் உதவி கிட்டும். பெண்களுக்கு இந்த மாதம் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளிடமிருந்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீர்கள். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்துடன் சென்று வருவது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கால்வலி சற்று அதிகமாகவே இருக்கும். அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இந்த மாதம் வரவும் செலவும் சரியாக தான் இருக்கும், மிச்சப்படுத்த முடியாது. வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.